வணக்கம். உங்களோட வாழ்க்கையில எதுக்கு எடுத்தாலும் நீங்க அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில வாழ்க்கை முழுக்க அனுசரிச்சே போவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா குடும்பத்துல சண்டை வந்துடும், பிரச்சனை வந்துடும் அப்படின்னு அனுசரிச்சு போற நிறைய மனுஷங்களை நாம பார்த்திருப்போம். ஆனா அவங்க கிட்ட நல்லா பேசி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மன உளைச்சல்ல இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நான் மட்டும்தான் அனுசரிச்சு போகணுமா, ஏன் அவங்க அனுசரிச்சு போக கூடாதா? ஒரு குடும்பம்னா எல்லாருமே கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்கிறது தானே வாழ்க்கை. ஆனா நான் மட்டுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கனே அப்படின்னு நிறைய பேரோட ஆதங்கம் எனக்கு புரியுதுங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அனுசரிச்சு வாழ்ந்தோம் அப்படின்னா அது நல்ல வாழ்க்கைங்க. ஆனா எல்லாத்தையும் அனுசரிச்சு வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது நரக வாழ்க்கை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்க யாருக்காவது சில விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறீங்க அப்படின்னா அவங்களும் உங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்காக நீங்க எவ்வளவு வேணாலும் இறங்கி போலாங்க, தப்பு கிடையாது. ஆனா நீங்க மட்டுமே வாழ்க்கை முழுக்க சில பேருக்காக விட்டு கொடுத்து போறீங்க. ஆனா அவங்க உங்களுக்காக ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்கிக்க மாட்டாங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க உங்களுக்காக எந்த விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்க வாழ்க்கையில சில விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்களுக்காக நீங்க யாருக்கும் அடிபணிஞ்சோ அனுசரிச்சோ போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நான் சொல்ற விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதியான ஒரு வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாங்க. அதே மாதிரி என்னைக்குமே தெரிஞ்சுக்கிட்டம்பா, இவங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட வாழ்க்கையில சில பேரை பத்தின தெளிவு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷம் படுங்க. இதுதான் உண்மையான அனுபவம். நிறைய பேருக்கு சில பேரை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அவ்வளோ ஆதங்கம் வரும். இவங்களோட கேரக்டர் இப்படியா, இவங்க இப்படி பேசுவாங்களா, இப்படி நடந்துக்குவாங்களா அப்படின்னு சில பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கும் போது அவ்வளோ ஆதங்கம் வரும் நம்ம மனசுக்குள்ள. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருப்போம் நம்ம அவங்க மேல. அந்த நம்பிக்கை எல்லாமே பொய்ன்னு தெரியிற நேரத்துல நம்ம அப்பதான் புரிஞ்சுக்குவோம் இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க கிடையாது. உங்க வாழ்க்கையில புதுசா ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அட்லீஸ்ட் இப்பவாது அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கட்டுமே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. கண்மூடித்தனமா சில பேர் சொல்றதெல்லாம் அப்படியே பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிட்டு வாழ்க்கை முழுக்க போகாம இப்பவாது சில பேருடைய சுயரூபம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இதுக்கு மேல உங்க வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா எடுத்து வைங்க. அதே மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறாங்க பாத்தீங்களா சில மனுஷங்க. அந்த மனுஷங்க தாங்க இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. நான் கூட உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணுங்க. எதுக்குமே நான் வளைஞ்சு கொடுக்க போக மாட்டேன். நான் என் வாழ்க்கையில ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்பா. நான் யாருக்கிட்டையும் இறங்கி போய் பேச மாட்டேன், வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். நான் இப்படித்தான் அப்படின்னு கோடு போட்டு வாழ்ற மனுஷங்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. அதே பாருங்க, நேரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தன்னை மாத்திக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த மனுஷங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்றாங்க. ஸோ நீங்களும் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ உடனே நான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடிக்கலாம் சொல்ல கிடையாதுங்க. ஆளுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கேரக்டரை கொஞ்சம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்கலாங்க. ஸோ அதே மாதிரி சில பேருக்காக உங்களோட டோட்டல் கேரக்டரை மாத்திக்காதீங்க. ஸோ இதை நான் நிறைய வீடியோ பதிவில் சொல்லியிருக்கேன். நான் சொல்கிற இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நீங்கள் வித்தியாசம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. ஸோ சில பேருக்காக உங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கை முழுக்க உங்களோட கேரக்டரை நீங்கள் முழுசாக வாழ முடியாது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்போ பார்த்தாலும் நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். சில இடத்துல நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்து போகிறதும் நல்ல விஷயம்தான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கான அந்த டிஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையை அழகாக கொண்டு போகலாங்க. என்றைக்குமே தூக்கி வீசி எறிஞ்ச பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அதை யாரும் பெருசாக போய் திருடவே மாட்டாங்க. எந்த பொருளை பத்திரப்படுத்தி பொத்தி பொத்தி வைக்கிறோமோ அந்த பொருளை தான் திருடணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்
தூக்கி எறியக்கூடிய அந்த தருவாயில இருக்கீங்க அப்படின்னா மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துராதீங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, தூக்கி எறிகிற அந்த இடத்துல இருந்து தான் பறவைகள் பறக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் அது பறவைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க, மனுஷங்களான நமக்கும் த சேம் மெத்தட் தாங்க. என்னைக்குமே யார் நம்மளை தூக்கி போட்டுட்டு போனாலும் கவலையே படாதீங்க. அன்னையில இருந்து தான் உங்க வாழ்க்கையில நீங்க தனித்துவமா வாழ ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய சிறப்பா கொண்டு போங்க. தூக்கி வீசினவங்களை பத்தி எல்லாம் நினைச்சு உங்க வாழ்க்கைய நீங்களே வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. என்னைக்குமே தவறி நாம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தடுமாறி நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னா நாம எழுந்திருச்சிடலாம். ஆனா சில பேர் நம்மள தள்ளி விட்டு நம்ம கீழே போய் விழுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல தாங்க நம்ம தடுமாறி போய் நிற்போம். இதுதான் உண்மை. நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கூடவே இருப்பாங்க, நம்மளை கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்க அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். நமக்கும் சில நேரத்துல அவங்க நம்பிக்கையை கூட கொடுத்துருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க நம்மள அழகா கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியமா நான் நிறைய வீடியோ பதிவுல சொல்ற விஷயம் என்னன்னா, எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பின்னால நிக்கிறாங்க, நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எல்லா விஷயத்துலயும் நம்மளுக்கு கூட இருப்பாங்க அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. நம்ம பின்னால இருக்கிறவங்க எப்ப வேணாலும் நம்மளை ஈஸியா கீழே பிடிச்சி தள்ளி விடலாம். ஸோ எந்த நேரத்துலையும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய உண்மையான தன்மையை நீங்க அறியணும், அவங்க யாருங்கிற முழு கேரக்டரை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட கையில அதிகாரத்தை கொடுத்து பாருங்களேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும் யாரு எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அன்னைக்கு தான் கிடைக்கும். அதை விட்டுட்டு எதுவுமே இல்லாம பிளைனா இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட போய் உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. சில நேரத்துல இந்த மாதிரியான டெஸ்ட் எல்லாம் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்க யார் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்குங்க. அதே மாதிரி ஆசைகளையும் ஆபத்தையும் என்னைக்குமே நம்ம ரொம்ப சீக்கிரத்துல எளிதில் அடைய முடியுங்க. ஆனா என்னைக்குமே ஏக்கங்களையும் ஏமாற்றங்களையும் அடிபட்டு கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான அனுபவங்களால மட்டுமே நம்மளால இந்த விஷயங்களை அப்பதாங்க அடைய முடியும். அதனால சில விஷயங்களை கஷ்டப்படுறமே அவதிப்படுறமே அப்படிலாம் வருத்தப்படாதீங்க. இதுவும் ஒரு விதத்துல நல்லது. எல்லாமே ஒரு அனுபவம் அப்படின்னு நினைச்சிட்டு வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுங்க. என்னைக்குமே நாம பண்ற அந்த புண்ணியம் இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு பலன் தராம போறதும் கிடையாது. நாம பண்ற அந்த பாவம் நமக்கு தண்டனை கொடுக்காம விடுறதும் கிடையாதுங்க. 100% சொல்றேன், நான் அடிச்சு சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நாம பண்ற அந்த புண்ணியம் இருக்கு பாத்தீங்களா, அது கூட சில நேரத்துல நம்மள காப்பாத்தாத மாதிரி உங்களுக்கு தெரியுங்க. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நிறைய பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், கடவுள் என்னை கைவிடுற மாதிரி தெரியுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க, நீங்க பண்ணின அந்த தர்மம் அந்த புண்ணியம் என்னைக்குமே உங்களை கையை விடவே விடாதுங்க. கடவுள் யாரோ ஒருத்தர் மூலமா உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பை கண்டிப்பா கொண்டு வந்து கொடுப்பாரு. மனசை மட்டும் விட்டுறாதீங்க, அவ்வளவுதாங்க. அதே மாதிரி உங்களோட பேரை வச்சு யாருக்கிட்டையும் உங்களை நீங்க பெருசா அறிமுகம் பண்ணிக்காதீங்க. நீங்களே உங்களை பத்தி பில்டப் பண்ணிக்காதீங்க. நான் அப்படி, நான் இப்படி, நான் இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்னைக்குமே தற்பெருமை அடிச்சுக்காதீங்க. உங்களுடைய செயலால உங்களை அடுத்தவங்க கிட்ட அறிமுகம் செஞ்சுக்கோங்க, அதுதான் நிலைக்கும். நிறைய இடத்துல நான் கண்கூடா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஓவரா சில பேர் பில்டப் பண்ணுவாங்க, அப்படியா இப்படியான பில்டப் பண்ணுவாங்க, கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. ஆனா சில பேர் அப்படியே அமைதியா இருப்பாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. கடைசியில அவங்களோட திறமையால அவங்க யாருங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், என்னைக்குமே எடுத்த உடனே ஓவரா நாம ஒரு இடத்துல வாயை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட இருக்கிற சரக்கு இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க அதிகமா சில இடத்துல வாயை திறக்காதீங்க, உங்களை பத்தி நீங்களே தற்பெருமை பேசாதீங்க, அமைதியா இருங்க. நீங்க யாரு அப்படிங்கிறது தன்னால வெளியில வருங்க. அதே மாதிரி குறைவில்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு எங்கேயும் போய் தேடாதீங்க, யாருக்குடா அது கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க.
இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை யாருக்குமே கிடைச்சது கிடையாதுங்க. குறையே இல்லப்பா. எப்படிப்பட்ட மனுஷங்களா இருந்தாலும் சரிங்க, அவங்க எவ்வளோ வசதியானவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல எனக்கு கஷ்டம் இருக்கு, குறை இருக்கு அப்படின்னு கண்டிப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி குறை சொல்லாத வாய் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறை சொல்ற வாயை நம்ம நிறுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காதுங்க. நீங்க எங்க போய் தேடுனீங்கனாலும் குறை சொல்ற வாயை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்நாள் முழுக்க அப்படிப்பட்ட மனுஷங்களை நம்ம நிறுத்தவே முடியாது. சில பேருடைய பிறவி குணமே எப்படின்னா, அடுத்தவங்களை குறை சொல்லணும். அவங்களுக்கு அன்னைக்கு குறை சொல்லலை அப்படின்னா அந்த நாளே போகாது. அடுத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணலை அப்படின்னா அவங்களால நிம்மதியாக தூங்கவே முடியாது. அப்படிப்பட்ட மனுஷங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்படியெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம தேடணும் அப்படின்னா இந்த இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அப்படிப்பட்ட மனுஷங்க இருக்கவே மாட்டாங்க. ஒன்னே குறையில்லாத மனுஷங்க, இன்னொன்று குறை சொல்லாத வாய் இருக்கிற மனுஷங்களை நீங்கள் எங்கேயுமே தேட முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நிராகரிப்புகளை கண்டு நெஞ்சு உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்காதீங்க. என்ன தூக்கி போட்டாங்க, தூக்கி வீசிட்டாங்க, வேணான்னு நிராகரிச்சுட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்துருக்காதீங்க. ஒரு இடத்துல உங்களை ஒருத்தவங்க ஒதுக்குறாங்க அப்படின்னா அதை விட உயரத்துக்கு கடவுள் உங்களை அப்படி ஒரு படி தூக்கி நிறுத்துறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. யாருமே என் கூட இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா கடவுள் உங்க பக்கத்திலேயே இருக்கிறாரு, உங்க கூட உங்க கையை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தைரியமா தன்னம்பிக்கையோட இருங்க. உங்களோட நம்பிக்கை கண்டிப்பா உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகுங்க. என்னைக்குமே எவ்வளோதான் நீங்க நாணயமா இருந்தாலும், எவ்வளோதான் நேர்மையா இருந்தாலும், என்னதான் ஒழுக்கமா நடந்துக்கிட்டாலும் உங்களோட வாழ்க்கையில துன்பம் வராது, கஷ்டம் வராது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க. நீங்க எவ்வளோ பெரிய நல்லவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தான் போகுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் அதுதான் உண்மை. நாம ஒன்றும் விதி விலக்கெல்லாம் கிடையாது. நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லாம இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாதுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் அது நடக்கிற ஒரு விஷயம்தான். நீங்க நினைக்கலாம், நான் நேர்மையா இருக்கேன், நான் நீதிமான் மாதிரி நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல, கஷ்டமும் கொடுத்ததில்ல, ஆனா எனக்கு தான் கடவுள் தேடி தேடி கஷ்டத்தை கொண்டு கொட்டுறாரு அப்படின்னு நீங்க வேணா நினைக்கலாங்க. ஆனா இதுக்கு மேல அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. உங்களுக்கும் கஷ்டம் வரும், எனக்கும் கஷ்டம் வரும், எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அந்த கஷ்டத்தை நாம எப்படி எதிர்கொள்றோம், அதை எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களை படைச்ச அந்த ஆண்டவனையும் உங்களை சுமந்த உங்களுடைய தாய் தந்தைகளையும் தவிர இந்த உலகத்துல வேற யாருமே உங்களுக்காக 100% வருவாங்க, பியூரான ஒரு ஹார்ட் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. சில இடத்துல இருக்கலாம், நான் அதை மறுப்பெல்லாம் சொல்ல கிடையாதுங்க. உங்களோட அப்பா அம்மா இந்த கடவுளை தவிர உங்ககிட்ட பழகிற எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு விதத்துல சுயநலத்துக்காகத்தான் உங்ககிட்ட பழகுவாங்க. ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு உங்ககிட்ட ஆக வேண்டியது இருக்கு. அதனால தான் அவங்க உங்ககிட்ட ஒட்டி உறவாடி நல்லா உங்ககிட்ட இருந்து கரைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எல்லாரையும் இந்த இடத்துல சொல்ல வரலைங்க, சில பேர் மட்டும்தான் சொல்றேன். ஏன்னா சுயநலம் இல்லாத ஒரு அன்பு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது உங்களோட அப்பா அம்மா அந்த கடவுள் தாங்க. அதை தாண்டி கிடைக்கணும் அப்படின்னா அது பெரிய விஷயங்க. அப்படி கிடைக்குதுன்னா அப்படிப்பட்ட உறவை பிடிச்சி வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல உங்ககிட்ட ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பழகுறாங்க, பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்சிமம் பிரச்சனைகளை ஈஸியா நீங்க அவாய்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத விட யாருக்கிட்ட எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுல நீங்க தெளிவா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சுயநலவாதிகள், இந்த துரோகிகள் இவங்கெல்லாம் உங்க பக்கத்துல நிக்கவே முடியாதுங்க. ஸோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இவங்களை ஏமாற்ற முடியாது, நம்ம சுயநலத்துக்காக இவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து அழகாக எஸ்கேப் ஆகி போகத்தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளோட வீடியோவை எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு உத்வேகம், ஒரு கான்ஃபிடென்ட் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய எல்லா வீடியோவுமே ஒரு மோட்டிவேஷன் வீடியோவாக தான் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.